ஆகலாம்ல சொல்லுங்க, ஆகலாம்ல தகுதி இருக்குதுல எல்லாத்துக்கும். நீ ஜனநாயக நாடு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியில எல்லாத்தையும் அடிமையா வச்சிருக்கிற அந்த கட்சியில எவரும் மேலுக்கு வர முடியாது. ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். உங்க கட்சி உறுப்பினர் யாராவது ஒருவர் சொல்லட்டும், திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் திமுக கட்சி தலைவரார் என்று ஒருவருக்கு சொல்லட்டும். ஆக நீங்க ஒருவர் சொன்னா போதும், அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிடுவாங்க. அண்ணா திமுகவில் அப்படி இல்ல. நான் இப்பொழுது இருக்கிறேன், மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க, இல்ல இங்க நிக்கிற யாராவது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது, அனைவருக்கும் சரிசமமா மரியாதை இருக்குது, சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள். அதனாலதான் இங்கே அரங்கம் முழுவதும் நிரம்பி காட்சியளிக்க சொன்னால் இதுதான். ஸ்டாலின் கூட்டத்தில் போய் பாருங்க, இப்படி எல்லாம் ஒருத்தர் கூட ஆரவாரம் செய்ய மாட்டாங்க. அப்படியே புடிச்சு வச்ச மாதிரி அப்படியே வந்திருக்க. இங்கேதான் வெற்றி இருக்கிறது, இங்கேதான் எழுச்சி இருக்கின்றது. எழுச்சி எங்கே இருக்குதோ அங்கேதான் வெற்றி இருக்குது. அதை உங்கள் முன் நான் பார்க்கின்றேன், உணர்ச்சியை பார்க்கின்றேன். வருகின்ற தேர்தலிலே, தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி பெறுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறோம். இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் தெளிவா நான் சொல்றேன், பின்னாட சொல்றேன். ஆக 2 ஆட்சி என்பது உங்களுடைய ஆட்சி காலம். 2006 2011 மின்சாரமே இல்லாத இருண்ட தமிழ்நாடு. அப்பொழுதுதான் கரண்ட் கட்டு, பேச மைக்கில பேச கரண்ட் போயிடும். அப்படிப்பட்ட ஆட்சி 2006 2011 வரைக்கும். ஆனா அப்ப அம்மா சொன்னாங்க, 2011 தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போகும்போது சொன்னாங்க, ஆட்சி மாற்ற வரும், நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொன்னாங்க. உங்களுடைய பேர் ஆதரவால் 2011 தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. சொன்ன மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு 10 ஆண்டு கால ஆட்சி, எத்தனை திட்டம், கொஞ்சம் லஞ்சம் இல்ல. இந்தியாவிலேயே அதிக தார் சாலை நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எங்க பார்த்தாலும் தார் சாலை, நகரத்துல கிராமத்துல எல்லாமே சிறப்பான தார் சாலை கட்டமைப்பு. உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுதா? இன்றைக்கு தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கின்றார், தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா தூரமுள்ள தார் சாலை அமைக்கப்படுகின்ற செய்தியே நம்முடைய ஆட்சி இருக்கும் போது தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் பேசுகிறார். தம்பி, இபிஎஸ் இருக்கலாம், யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதாய நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க போனாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இது அன்றாட நடைபெறுகின்ற நிகழ்வு. இது 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சிறப்பான ஆட்சி என்று சொல்லி, சட்ட ஒழுங்கு சிறப்பா காக்கப்பட்டது என்று சொல்லி, இன்றைக்கு மத்தியில இந்தியா டுடே என்ற ஆங்கில நிறுவனம் இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சிறப்பா சட்ட ஒழுங்கு இருக்கின்ற தேர்வு செஞ்சு டெல்லிக்கு எங்களை அழைத்து, அப்பொழுது இருக்கின்ற துணை ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர்கள் எங்களுக்கு விருதை வழங்கினாங்க. அப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இப்ப திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில்
திரு ஸ்டாலின் காவல்துறை போலீஸ் மந்திரியா இருக்கார், உள்துறை மந்திரியா இருக்கார். அவர் மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறை மந்திரியா இருக்கும்போது அவர் அந்த மானிய கோரிக்கையை தாக்கல் பண்றார். அதுல 22வது பக்கத்துல சொல்றாரு, கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த புத்தகத்துல அவரே சொல்றார். கைது செய்த எவ்வளவு தெரியுங்களா? 148 பேர். கண்டுபிடிக்கப்பட்டது 2138 பேர், கைது செய்யப்பட்டது 148 பேர். கஞ்சா வச்சிருந்தாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி கையில வைத்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னால் ஏன் மற்றவர்களை கைது செய்யல? எல்லாம் திமுக எல்லாரும். அவர் எப்படி கைது செய்ய முடியும்? அவர் எப்படி போய் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், திரு ஜெயலேந்திர பாபு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் என்று சொல்லி பத்திரிகையில வெளியிட்டு மிக பிரமாண்டமான விளம்பரம் செஞ்சார். 2.0, 3.0, 4.0 போட்டு கஞ்சா ஆபரேஷன் செய்யறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன், 2 மாநிலத்திலிருந்து கஞ்சாவை தடுப்பு வீரவசனம் பேசுறார். கடைசியில ஓ போட்டுட்டு ரிட்டர் ஆகி போனதுதான் மிச்சம். ஓ போட்டார், கஞ்சா தடுப்பதற்கு ஓ போட்டு போயிட்டார். இதுதான் விடியா திமுக அரசனுடைய லட்சணம். அதோட இன்றைக்கு முதியோர்கள் எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு அவர் வீட்டை தாக்கி அவர் வைத்திருந்த நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. அதை இந்த அரசால கண்டுபிடிக்க முடியல. இன்றைய தினம் விலைவாசி உயர்வு, இன்னைக்கு விலைவாசி சாதாரணம் இல்லைங்க, விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. வேலைவாய்ப்பு குறைவு. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் உணவுப் பொருட்களை வாங்க முடியும், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாம தடுமாறிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. இன்றைக்கு நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியல. அரிசி 1 கிலோ 15 ரூபாய் விலை ஏறிடுது. ஏறிட்டு இல்லையாமா? 15 ரூபாய் விலை ஏறிட்டுல 1 கிலோ அரிசி. அதே மாதிரி மளிகை சாமான அத்தனை விலை ஏறி போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு. மக்கள் படாத பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஸ்டாலின் பேசுறாரு தொலைபேச்சில, நீங்கள் நலமானு. யாராவது நலமா இருக்கிறீங்களா? நீங்களா நலமா? ஏங்க இப்படி யாராவது கேட்பாங்களா? ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சியிலே நலமா இருக்க முடியும்? நலமா இருக்கதான் விட்டு வைப்பீங்களா? அப்படி இந்த முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி, நாட்டு மக்களுடைய நிலவரமே தெரியாத, நாட்டை பற்றியும் தெரியாத, மக்களை பற்றியும் தெரியாத, வீட்டு மக்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அதனாலதான் நீங்க எல்லாம் நலமா என்று கேட்கிறார்.